கிட்னிக்குள்ளே ஸ்டோன் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. யூரினல் பிளாடருக்குள்ளே ஸ்டோன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த கிட்னியும் யூரினல் பிளாடரும் ஒரு டியூப் வந்து கனெக்ட் ஆகும், யூரிட்டர். அதில் வரும்போது பிரச்சனை ஆகுது. தண்ணி வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி குடிக்கணும். இப்போ வந்து உடல் உழைப்பு யாருக்கு அதிகமாக இருக்கும் அவங்க இன்டேக் வந்து நிறைய இருக்கும். இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க, ரொம்ப சிஸ்டம் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப அதிகப்படியாக உடல் உழைப்பு கிடையாது, அவங்களாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவு குறைவாக தான் இருக்கும். அந்த எம்எம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருந்தால் கூட நம்ம வந்து சித்தால மருந்து இருக்குது, அதை கொடுத்தா கல்லை வந்து கரைக்கக்கூடிய ஆற்றல் வந்து உண்டு. சித்தால வந்து இதுக்கு என்ன மாதிரி மெடிசன் தருவாங்க பார்த்தீங்கன்னா, ஆறுமுக செந்தூரம், தாலிச்சாதி சூர்ணம், அமுக்குரா சூர்ணம், இந்த மாதிரி நிறைய மெடிசன் வந்து இருக்குது. கிட்னி ஸ்டோன் வந்து கிட்னிக்குள்ளே இருக்கும்போது பிரச்சனை கிடையாது, யூரினல் பிளாடரில் இருக்கும்போது பிரச்சனை. யூரிட்டர் அந்த பாதையில் வந்து அடைப்பு இருக்கும்போது ரொம்ப வலி வரும். அது எப்படின்னா லோ பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பெயின் வந்து அப்படியே ரேடியேட் ஆகும். யூரின் போகும்போது பிளட்டு கலந்து வரும். யூரின் போகும்போது ரொம்ப முக்கி போகிற மாதிரி இருக்கும். பசி வந்து சரியாக இருக்காது, வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருந்தாவே கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண ரொம்ப நல்லது. இந்த கிட்னி ஸ்டோன் வந்தவங்க இல்லை வரத்துக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு அபான முத்திரைன்னு ஒன்று இருக்கும். இதுதான் வந்து முத்திரை செய்கிற பொசிஷன். ஹாய் ஹலோ வணக்கம் ஓப்பன் மீடியா வியூவர்ஸ். இன்னைக்கு என் கூட கான்வர்சேஷனில் சித்தா டாக்டர் கலைவாணன் கூட தான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சார். ஸோ எங்ககிட்ட இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி யாருமே கிட்னி பற்றி யாரும் பேசுறதில்ல, கிட்னி ஸ்டோன் பற்றிலாம் எங்களுக்கு நிறைய அவேர்னஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்னி ஸ்டோன் எப்படி சார் ஃபார்ம் ஆகுது? கிட்னி ஸ்டோன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, உடம்புல வந்து கால்சியத்தோட அளவு ரொம்ப அதிகமாகுது. அதிகமாகும்போது அது கிட்னியில் வந்து கால்சியம் சால்ட்டாக டெபாசிட் ஆகுது. கால்சியமும் ஆக்சலேட்டு இதோட கலந்து இந்த மாதிரி சால்ட்டு உருவாகுது. அது வந்து ஸ்டோன் ஆஃப் ஆகும்போது என்ன பிரச்சனைனா, கிட்னிக்குள்ளே ஸ்டோன் இருக்கும்போது பிரச்சனை இல்லை, யூரினல் பிளாடருக்குள்ளே ஸ்டோன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த கிட்னியும் யூரினல் பிளாடரும் ஒரு டியூப் வந்து கனெக்ட் ஆகும், யூரிட்டர். அதில் வரும்போது பிரச்சனை ஆகுது. வேறு என்ன காரணம் பார்த்தோம்னா, யூரிக் ஆசிட் அது வந்து ஒரு அழுக்கு. அந்த அழுக்கோட லெவல், யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும் போது கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. வேறு என்ன விஷயம்னா, மெக்னீஷியம்னு ஒரு மினரல் இருக்குது, அந்த தாது வந்து உடம்புல அதிகமாகும் போது அது அமோனியத்தோட கலந்து சால்ட்டாக ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி 3 விதமான கேட்டகரியில் சால்ட் வந்து படிமம் ஆகி இந்த மாதிரி கிட்னி ஸ்டோனாக உருவாகுது. ஓகே. ஸோ இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய தண்ணி குடித்தாலும் பேட் ஃபார் ஹெல்த் தான், தேவை கேட்கும் போது தான் தண்ணி குடிக்கணும், தாகமாக இருக்கும்போது தான் தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து டிஹைட்ரேட்டாக ஆகவே கூடாதுன்னா குடிச்சிக்கிட்டே இருக்கணும், ஒரு டெய்லி வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணி குடிக்கலாமா வேணாமா, இதை பற்றி ஒரு கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். என்னென்னா, தண்ணி வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி குடிக்கணும். இப்போ வந்து உடல் உழைப்பு யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க இன்டேக் வந்து நிறைய இருக்கும். இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க, ரொம்ப சிஸ்டம் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப அதிகப்படியாக உடல் உழைப்பு கிடையாது, அவங்களாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவு குறைவாக தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த மாதிரி வேலை பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எடுத்துக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தண்ணி வந்து எடுக்கிறது ரொம்ப குறைவாக தான் எடுக்கிறாங்க. அதனால பொதுவான ஒரு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, காலையில் எழுந்து பல்லு வலிக்கிட்டு வெறும் வயிற்றில் 1 லிட்டர் அளவு தண்ணி குடிக்கணும். அப்படி குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். எப்படின்னா பிளட் வந்து பியூரிஃபை ஆகும், எல்லா ஆர்கன்ஸும் நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது ஒரு தெரப்பி தான். அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்தினா மேற்கொண்டு பல டிசீஸ் வராமல் நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். இப்போது ஜென்ரலாக வந்து ஒருத்தவங்க வந்து கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு, ஒரு பேஷண்ட்டாக இருக்காங்கன்னா, எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு பயம் இருக்கும், சித்தாக்கு போகலாமா, சித்தாக்கு போனால் குணமாகுமா அப்படின்னு ஒரு பஸ்தின் இருக்குது. உண்மையிலே சித்தால இதில் குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக. என்ன சிறப்புனா, அந்த எம்எம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருந்தால் கூட நம்ம வந்து சித்தால மருந்து இருக்குது, அதை கொடுத்தா கல்லை வந்து கரைக்கக்கூடிய ஆற்றல் வந்து உண்டு. சித்தால வந்து இதுக்கு என்ன மாதிரி மெடிசன் தருவாங்க பார்த்தீங்கன்னா, ஆறுமுக செந்தூரம், தாலிச்சாதி சூர்ணம், அமுக்குரா சூர்ணம், இந்த மாதிரி நிறைய மெடிசன் வந்து இருக்குது. மிக முக்கியமாக வந்து நண்டுக்கல் பருப்பம்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா, அந்த ஆட்களுக்கு தகுந்த மாதிரி அந்த மருந்து வந்து கொடுப்போம். இப்போ வந்து ஒரே மருந்தை வந்து தண்ணிலையும் தரலாம், பாலிலையும் தரலாம், நெய்யிலையும் தரலாம், வெண்ணெய்லையும் தரலாம். ஆனால் என்னென்னா ஒவ்வொரு ஆட்களுக்கும் அது வந்து வேறுபாடு ஆகும். ஸோ அதுதான் வந்து சித்த மருத்துவோட சிறப்பே. ஒரே மாதிரியான பேட்டர்ன் மெடிசன் வந்து எல்லாருக்கும் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ தகுந்த அந்த நோயாளிகளை
அவங்க என்ன மாதிரி உடம்பு, வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பா, இப்போல்லாம் பலவிதமான அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம மருந்து கொடுப்போம். சார் இப்போ ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு கிட்னி ஸ்டோன் வந்திருக்குன்னு எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்க முடியும்? கிட்னி ஸ்டோன் வந்து கிட்னிக்குள்ளே இருக்கும்போது பிரச்சனை கிடையாது, யூரினரி பிளாடரில் இருக்கும்போது பிரச்சனை. அந்த யூரிட்டர் அந்த பாதையில் வந்து அடைப்பு இருக்கும்போது ரொம்ப வலி வரும். அது எப்படின்னா லோ பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பெயின் வந்து அப்படியே ரேடியேட் ஆகும். யூரின் போகும்போது பிளட்டு கலந்து வரும். யூரின் போகும்போது ரொம்ப முக்கி முக்கி போகிற மாதிரி இருக்கும். பசி வந்து சரியாக இருக்காது. வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கும். தலை சுற்றுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருந்தாவே கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண ரொம்ப நல்லது. சார் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க நிறைய சிம்டம்ஸ் காட்டும். இப்போது டக்குன்னு நம்ம போயிட்டு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகுறதை தாண்டி வீட்டில இருந்தே ஒரு ப்ரிகாஷன் ஏதாவது பண்ண முடியுமா? கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம். என்னென்னா தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி நிறைய குடிக்க 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 சம்டைம் வந்து அந்த யூரினில் இருக்கிற அந்த கிட்னி ஸ்டோன் வந்து வரத்துக்கு, யூரின்லேயே வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வேற என்ன, வாழைத்தண்டு ஜூஸ் வந்து குடிக்கலாம். ஏன்னா வாழைத்தண்டுல லித்தோகிரிப்சின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா அந்த கல்லை உடைக்கிற தன்மை அந்த வாழைத்தண்டுக்கு அதிகமாக உண்டு. அதனால் அந்த காலகட்டத்தில் நம்ம வாழைத்தண்டு ஜூஸு, சூப்போ ஏதோ ஒரு வகையில் அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ரெமடியாக கூட அது நமக்கு ரொம்ப அதிகம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் இப்போ கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு, இதை சரி பண்ணுறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சார்? கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சாப்பிட்ற உணவில் வந்து இந்த கிட்னி ஸ்டோன் வந்து உருவாகுது. எப்படின்னா கோக் குடிக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸு, அதிகப்படியான காஃபி குடிக்கிறது, இது எல்லாம் காஃபைன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது காஃபியில். அது வந்து அடிக்ஷன் ஆன பிறகு நம்ம உடம்புல அதிகப்படியாக இந்த காஃபி குடிக்கிற அடிக்ஷன் வர 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 கிட்னி ஸ்டோன் வந்து உருவாகுது. அடுத்த என்ன கண்டிஷனாக டயபிட்டிஸ் 2 பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வரும். பேராதைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருந்தாலும் இந்த கண்டிஷன் வரும். வேறு என்னென்னா உடம்புல வந்து ஹீட் அதிகமாகுது. அது வந்து மிக முக்கியமான விஷயம். ரொம்ப நாட்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க சில பேர்லாம். அவங்களோட வேலை காரணமாக இருக்கலாம், சில பேர் ஹாபீஸாகவும் ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் உண்டு. அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனைனா உடம்பு அதிகமாக ஹீட் ஆகும். இந்த ஹீட் ஆகி என்னன்னா நீர்ச்சத்து அப்போ உடம்புல வந்து குறைஞ்சிரும். அது வந்து ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஓகே. இப்போ கிட்னி ஸ்டோன் வந்தோடனே எல்லாருக்குமே வந்து ஒரு பெரும்பாலும் ஒரு பயம் என்னன்னா, ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ கிட்னி ஸ்டோன் வந்தால் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. கிட்னி ஸ்டோனுக்கும் கிட்னி ஃபெயிலியருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி என்னென்னா சின்ன பிரச்சனை வந்துட்டாவே அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நினைக்கிற அளவுக்கு மக்கள் வந்து போயிட்டாங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி கூகுள் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனாகவே இருக்குது. அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி தேவையான விஷயங்கள் அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ணுது. அது வந்து அவசியமே இல்லை. கிட்னி ஸ்டோன் வந்தால் அதுக்கு உண்டான மெடிசன் எடுத்து நம்ம கிட்னி ஸ்டோனை வெளியே கொண்டு வரலாம். இதுக்கும் கிட்னி ஃபெயிலியருக்கும் சம்மந்தம் கிடையாது. கிட்னி ஸ்டோன் வந்துட்டால் கிட்னி வந்து நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏன்னா கிட்னி தான் வந்து உடம்புல இருக்க தேவையில்லாத அழுக்கெல்லாம் வெளியேற்றுது. கிரியாட்டின், யூரிக் ஆசிட் அதெல்லாம் உடம்புல தங்கல அழுக்கு. அந்த அழுக்கை வெளியேற்ற வேலை தான் இந்த கிட்னி பண்ணுது. அப்படி வெளியேற்றும் போது சில விஷயங்கள் வந்து டெபாசிட் ஆகுது. அது சின்ன துகள் மாதிரி ஆகுது. அது நாளடைவில் இந்த மாதிரி கிட்னி ஸ்டோனாக ஃபார்ம் ஆகுது. ஸோ கிட்னியை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து நீர்ச்சத்து காய்கறிகள் அதிகமாக எடுக்கணும். முள்ளங்கி, தர்பூசணி, பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் எடுத்துகிட்டு வந்தாவே கிட்னி ஸ்டோன் வந்து எதிர்காலத்தில் வராமல் தடுக்க முடியும். சார் இப்போ வந்து கிட்னி வந்து ஸ்டோன் வந்து சைஸ் வேரியன்ட்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன சைஸ் வரையும் நம்மளால் வந்து ட்ரீட் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி உணவு பழக்கம் இதெல்லாம் மாற்ற முடியும். பட் ஒரு சைஸ் மேலே ஒரு சைஸ் வேரியன்ட் ஜாஸ்தி இருந்தாலே அது வந்து சர்ஜரியில் தான் போய் முடியணும்னு சொல்கிறாங்க. இல்லை சைஸ் பெருசாக இருந்தாலுமே நம்ம வச்சுருக்க உணவு பழக்கம் மூலமாக சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக. அது சைஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கூட சித்த மருந்துகளால் அந்த கல்லை உடைச்சி நார்மல் லெவலுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். ஆனால் கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். மிக முக்கியமாக நான்வெஜ் வந்து எடுக்கக்கூடாது. நான்வெஜ் என்ன பண்ணால் யூரிக் ஆசிட் லெவலை அதிகப்படுத்துது. அதனால் நான்வெஜ் வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிற டைமில் எடுக்கக்கூடாது. அதே போல் ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது, ஆல்கஹால் இருக்கக்கூடாது. இன்றைக்கி காலகட்டத்தில் அது எல்லாமே ஃபேஷன் ஆகிடுச்சு. ஸ்மோக் பண்ணுறது, ஆல்கஹால் குடிக்கிறது, இது எல்லாமே கிட்னியை பாதித்து கிட்னி ஸ்டோனாக உருவாகுது. எந்த மருந்து நம்ம எடுத்தாலும் கூட இந்த ஸ்மோக் பண்ணி ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த மருந்து வந்து வீரியம் வந்து கம்மியாயிடும். அதனால் அந்த உணவு கட்டுப்பாடோட சித்த மருந்துகளை கரெக்டாக எடுத்துக்கிட்டே வந்தால் எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக வெளியேற்ற முடியும். ஓகே. இப்போ பெண்கள் வந்து பெரும்பாலும் கிட்னி ஸ்டோனால் பாதிக்கப்படுறது வந்து போஸ்ட் ப்ரெக்னன்சி அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை முன்னாடியிலேருந்தே வரலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்புகள் இருக்கா? நல்ல விஷயந்தான். பெண்கள் வந்து அதிகமாக கிட்னி ஸ்டோனால் பாதிக்கப்படுறாங்க. எப்படின்னா பெண்களுக்கு வந்து பார்த்தாவே ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும்.
இப்போ ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறாங்க, இல்லை வேலைக்கு போகிற பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட் ரூம் நல்லா இல்லைன்னா அவங்க வந்து யூரின் போக மாட்டாங்க. யூரின் அடக்கி வச்சு வீட்டில் தான் போவாங்க. அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது கூட அப்படி தான். இப்போ பஸ்ஸில் இருந்தாலும், இப்போ ட்ரெயின் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க, இப்போது சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகிறாங்க, 12 ஹவர்ஸ் ட்ராவல். பக்கத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக நிறுத்துவாங்க பஸ்ஸில். ஆனால் அங்கே இருக்க ரெஸ்ட் ரூம் வந்து சரியாக இருக்காது. அதனால் ரெஸ்ட் ரூம் போக மாட்டாங்க. அப்படி போகாத பெண்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த யூரின் அடக்கி வச்சு யூரினல் பிளாடர் கெட்டு போகுது. அதான் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக மாறுது. அதுவே நாளடைவில் வந்து கிட்னி ஸ்டோனாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் ஆண்களை விட பெண்கள் வந்து கிட்னி ஸ்டோனால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஓகே. இப்போ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நீங்கள் சொன்னீங்க. ஒன்ஸ் நம்ம யூடிஐல பாதிக்கப்பட்டிருந்தா இது வந்து கிட்னிக்கு அஃபெக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்னியோட நெருங்கிய தொடர்புடையது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு யூரினரி பிளாடர் வீக் ஆயிடுச்சுன்னா இரும்பும்போது தும்பும்போது யூரின் வந்து லீக்கேஜ் ஆகும். ஓகே. அது வந்து மிக முக்கியமாக பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுகிறாங்க. இந்த மாதிரி யூரின் அடக்கி வச்சு வரக்கூடிய பிரச்சனை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக மாறி அது நாளடைவில் கிட்னி ஸ்டோனாக மாறும். அதனால் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போதே நம்ம அடிப்படையிலேயே நம்ம மருந்துகள் சாப்பிட்டு சரி பண்ணிக்கிட்டாவே போதுமானது. சார் இப்போ வந்து எல்லாருமே வந்து டீடாக்சிங் இந்த வேர்ட் ரொம்ப வந்து ஃபெமிலியர் ஆகிட்டே இருக்கு. கட் கிளீனிங்க்கு வந்து டீடாக்சிங் பண்ணுறேன். அந்த மாதிரி கிட்னியை க்ளீன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. ஒவ்வொரு ஆர்கனுக்கும் குறிப்பிட்ட நேரம் வந்து நல்லா இயங்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அது வந்து சீன மருத்துவத்தின்படி 2 ஹவர் நல்லா இயங்கும். அது கிட்னிக்கான டைம் வந்து ஈவினிங் 5 to 7. அந்த டைம் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். அப்படி குடிக்கும்போது கிட்னி வந்து நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கும். இன்னும் டாக்ஸிக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, கத்திரிக்காய் சாப்பிட்லாம். கத்திரிக்காய் வந்து பச்சையாக சாப்பிடணும். அது எப்படின்னா வந்து சுடுதண்ணியில் அதை வந்து போட்டு மஞ்சள், கல் உப்பு போட்டு நல்லா அலசிட்டு ஒரு கத்திரிக்காய் இல்லை 2 கத்திரிக்காய் அந்த காம்பை நீக்கிட்டு நம்ம பச்சையாக சாப்பிடணும். அப்படி சாப்பிட கிட்னியில் இருக்கிற எந்த விதமான அழுக்காக இருந்தாலும் வெளியேறும். வேறு என்ன மெத்தட்னா, லெமன் ஜூஸில் வந்து 3 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் அது கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் கிட்னி வந்து அது வந்து டாக்ஸிக்லேருந்து ரிமூவ் ஆகி ரொம்ப சூப்பராகவே வேலை செய்யும். ஓகே. இப்போ கத்திரிக்காய் பச்சையாக சாப்பிடணும்னு சொல்கிறீங்க. அது நிறைய பேர் சாப்பிடணும்னு சொல்லி டீத் எல்லாம் வந்து ஒரு கலராக மாறிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரா வெஜிடேபிள் நம்ம சாப்பிடும்போது அதுலேருந்து சத்துக்கள் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். சில பேருக்கு முதல்ல எடுத்தவொடனே கத்திரிக்காய் எப்படி சாப்பிட்றதுங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து அதை பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பாக 2 இல்ல 4 கூட அவங்க சாப்பிடுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. ஓகே, ஓகே சார். ஸோ இப்போ கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு. நான் இது எல்லாமே ட்ரீட் பண்ணிட்டேன். என் உணவு பழக்கம் எல்லாமே மாற்றிக்கிட்டேன். இதுக்கப்புறம் வரவிடக்கூடாமல் என்னென்னலாம் அவங்க வந்து கைட்லைன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணலாம்? கண்டிப்பாக. என்னெல்லாம் ஃபாலோ பண்ணால் பேசிக்காக ஆயில் பாத் எடுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பரபரப்பான லைஃப் ஸ்டைலில் ஆயில் பாத்துங்கிற விஷயத்தையும் மறந்துட்டாங்க. பட் இது பாரம்பரியமாக நம்ம கல்ச்சரில் சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆண்கள் பார்த்திங்கன்னா புதன்கிழமை சனிக்கிழமை எடுக்கணும். பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எடுக்கணும். இதுதான் வந்து பிரின்சிபல். எப்படி எடுக்கணும்னா நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். நல்லெண்ணெய் வந்து சூரியன் படுற மாதிரி வைக்கணும். இல்லாட்டி லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் தொப்புளில் அப்ளை பண்ணணும். அப்புறம் உச்சந்தலையில், அப்புறம் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இருக்கணும், வெயிட் பண்ணணும். அப்போ வந்து பேப்பர் படிக்கிறது, செல்ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது எதுவுமே இருக்கக்கூடாது. அதே போல் 20 மினிட்ஸ் கழித்து சுடுதண்ணியில் தான் குளிக்கணும். சுடுதண்ணியை முதல்ல உள்ளங்காலில் ஊற்றணும். காலிலேருந்து கீழே வந்து மேலே போகணும். பச்சை தண்ணியில் குளிக்கும் போது முதல்ல தலையில் ஊற்றணும். இது வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு நமக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயில் பாத்துக்கு வந்து சுடு தண்ணி தான், அதை மிதமான சூடு தண்ணி தான் நம்ம குளிக்கணும். அதுதான் வந்து ப்ரொசீஜர். எப்போ ஆயில் பாத் எடுக்கக்கூடாதுன்னா அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி இந்த நாட்களில் வந்து யாருமே ஆயில் பாத் எடுக்கக்கூடாது. அதே போல் ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு வந்து மதியம் வந்து தூங்கக்கூடாது. ஆனால் நல்லா தூக்கம் வரும். இந்த ஆயில் பாத் நம்ம எடுத்தால் நமக்கு வந்து எலும்பு வந்து பலமாகும். கால்சியம் வந்து நல்லா இருக்கும். விட்டமின் டி நமக்கு நிறைய கிடைக்கும். கிட்னி வந்து நல்லா சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தாலே கிட்னி வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதை மீறி தூங்கினா என்ன சார் ஆகும்? ஏதாவது ஒரு அதை மீறி தூங்கினா அந்த ஆயில் பாத்துக்கு உண்டான பெனிஃபிட் கிடைக்காது. ஓகே. அதனால் அந்த மாதிரி தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா? யோகாசனம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் வந்து ஒதுக்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் 1 மணி நேரமாக வந்து எக்ஸசைஸ்க்கு கண்டிப்பாக ஒதுக்கணும். இந்த கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி யோகா பண்ணலாம்னா சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம். அதே போல் வந்து ஒபிசிட்டி வந்து இதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும்.
ஸோ ஒபிசிட்டியை தடுக்கிற மாதிரி பத்மாசனம் இருக்குது, சக்கராசனம் இருக்குது, வஜ்ராசனம் இருக்குது. இந்த மாதிரி ஆசனங்களை வந்து நம்ம பண்ணால் இந்த கிட்னி ஸ்டோன் வராமல் பாதுகாக்கலாம். முத்திரைகளும் பண்ணலாம். சில பேருக்கு யோகா பண்ணுறது கூட டைம் இல்லை, எனக்கு வேலை தான், ரொம்ப பிஸி நான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முத்திரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்போ அவங்க ஓய்வாக இருக்காங்களோ அப்போல்லாம் முத்திரை பண்ணலாம். இந்த கிட்னி ஸ்டோன் வந்தவங்க இல்லை வரத்துக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு அபான முத்திரைன்னு ஒன்று இருக்குது. இதுதான் வந்து முத்திரை செய்கிற பொசிஷன். இந்த முத்திரை வந்து 20 மினிட்ஸ் அவங்க சாதாரண மடியில் வச்சுக்கலாம். இந்த முத்திரையை வந்து தொடர்ந்து பண்ண அந்த கிட்னி ஸ்டோனில் பிரச்சனை இருக்கும்போது அது வெளியே வரத்துக்கு இந்த முத்திரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்போ ஓய்வாக இருக்குங்களோ அப்போல்லாம் இதை பண்ணலாம். இந்த டைம் அந்த டைம் கிடையாது. அதனால் இந்த அபான முத்திரை, ஆனால் இதை பண்ணும்போதே வந்துடும்னு கிடையாது. இது வந்து ஒரு 7 டேஸ், ஒரு 14 டேஸ் அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணணும். தொடர்ந்து பண்ண தான் இது வந்து உடம்புல ரியாக்ட் ஆகி அந்த கல் வந்து வெளியே வந்துடும். ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு டெக்னிக் வந்து முத்ராஸ், அது வந்து பயன்படுத்தலாம். சரி, இது எப்போ பண்ணணும் சார்? காலையில் பண்ணலாமா இல்லை ஈவினிங் பண்ணலாமா? இது வந்து முத்ராஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, உடம்பு வந்து இந்த 5 எலிமெண்ட்ஸ் ஆனது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஒவ்வொரு விரலுமே ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ். கட்டவரை வந்து நெருப்பு, இது வந்து காற்று, இது வந்து ஆகாயம். மோதிர விரல் வந்து நிலம், சுண்டு விரல் வந்து நீர்பூதம். இந்த மாதிரி பஞ்சபூதங்களும் ஒன்றிணைந்து செய்யறதால முத்ரா வந்து வேலை செய்யுது. இதை எப்போ வேணால் செய்யலாம். சார், ஒன்ஸ் வந்து கிட்னி ஸ்டோனால் அஃபெக்ட் ஆகிட்டா அவங்களோட மூட் ஸ்விங்ஸ் மாறுமா? கண்டிப்பாக. ஏன்னா உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் அது மனசில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். பொதுவாக வந்து ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. தேவையில்லாத பயம் இருக்குல்ல, அது கிட்னியை பாதிக்கும். கிட்னி பாதித்தாலும் தேவையில்லாமல் பயம் இருக்கும். ஸோ பயம் வந்து கிட்னியை பாதிக்குது. அதனால் கிட்னி ஸ்டோன் வரவங்களுக்கு இல்லை வரத்துக்கு முன்னாடி என்ன ஒரு சிம்டம் இருக்குன்னா அதிகமாக பயப்படுவாங்க. இந்த பயத்துலேருந்து அவங்க வெளியே கொண்டு வந்துட்டாலே கிட்னியை வந்து நம்ம ஆரோக்கியமாக கொண்டு வர முடியும். எதிர்காலத்தில் கிட்னி ஸ்டோன் வராமல் கண்டிப்பாக பாதுகாக்க முடியும். நைட் ஷிஃப்ட்டில் இருக்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, சைஸ் வேரியண்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நைட்டு சரியாக தூங்காமல் இருக்கிறதுனால கிட்னியில் ஸ்டோன் வர முடியுமா சார்? கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஆர்கன் கிளாக்கை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். இப்போ நைட்டு வந்து 1 மணிலேருந்து 3 மணி இருக்கும். அது லிவருக்கான டைம். அந்த லிவருக்கான டைமில் லிவர் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆனால் தான் அடுத்த நாள் வந்து அவங்களால பிரிஸ்காக இருக்க முடியும். அதே போல் லிவர் வந்து தொடர்ந்து பாதிக்கப்படுறதால உடம்பு அதிகமாக ஹீட் ஆகுது. உடம்பு அதிகமாக ஹீட் ஆகும்போது ஈஸியாக வந்து கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக அமையுது. அதனால் நைட்டு வந்து கண்டிப்பாக தூங்கணும். தூங்கினா தான் வந்து உடம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எதிர்காலத்தில் கிட்னியில் ஸ்டோன் வராமல் பாதுகாப்பாக இருக்க முடியும். சப்போஸ் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க காலையில் தான் அவங்க ஸ்லீப் சைக்கிள் மாற்றுறாங்க. ஸோ தூங்கினாலே போதுமா, இல்லை இந்த நைட் டைமில் தான் குறிப்பிட்ட டைமில் தூங்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. நைட் டைம்ங்கிறதே தூங்குறதுக்காக தான். அதை வந்து ஒர்க்கு அப்படி மாற்றிக்கிறதே இன்றைக்கி வந்து நிறைய பிரச்சனைகள் கொண்டு வருது. நிறைய பேருக்கு செக்ஷுவல் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் மிக முக்கியமான காரணம் நைட்டு வந்து சரியாக தூங்காமல் இருக்கிறதால தான். ஏன்னா லிவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து தொடர்ந்து பாதிக்கப்படுது. அதனால் மைண்ட் லெவல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வாரம் அமைதி இருக்காது. நைட்டு நல்லா டீப்பாக ஸ்லீப் பண்ணவங்களுக்கு அடுத்த நாள் வந்து ரொம்ப மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் தூங்கினாலுமே நைட்டு ஃபுல்லாக கண் விழிச்சு அப்போ என்ன ஆகுனா மைண்ட் வந்து ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும், இரிட்டேஷன் இருக்கும். எதையுமே வந்து உங்களால் ஒரு பீஸ்ஃபுல்லாக அணுக முடியாது. யாருக்கிட்டையும் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு வரும். அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த கிட்னி ஸ்டோன். சார், ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் கூட இருந்த கான்வர்சேஷனில் வந்து கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கு வந்து என்னென்ன ஹெல்த் அண்ட் டிப்ஸ் எல்லாமே சொன்னீங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ.